யார் அந்த சார்? யாருங்க சார்? சார்னா யாருங்க? எஸ்ஐஆர் சார். சார்னா யாருங்க? அதை வந்து இன்னும் ஓட்டினுக்கிறானுங்க நம்ம டிவிக்கே. நம்ம இல்லைங்க, இந்த டிவிக்கேன்ற தற்குறி வெற்றி கழகமா, தற்குறி விஜய் கழகம், ஏதோ ஒன்று, தற்குறி விஜய் கட்சி. எடப்பாடியிலேருந்து நிறைய பேர் அந்த ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி ப்ராப்ளம் நடந்தபோது யார் அந்த சார் அப்படின்னு கேட்டு ஒரு பிரச்சனை பண்ணாங்க. அப்போவும் யார் அந்த சார்ன்னு தான் கேட்டாங்க. இப்போது வந்து சார் அப்படின்னா என்னது அப்படின்றது இவங்களுக்கு தெரியல. எலெக்ஷன் கமிஷனுடைய புது ரிவிஷன், அதுதான் எஸ்ஐஆர். இந்த ரிவிஷனுக்கு எதிராக ஃபஸ்ட்டு குரல் கொடுத்ததே வந்து திமுகவும் காங்கிரஸும் தான். அதை வந்து இப்போது தமிழ்நாட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படியே அதை மாற்றிட்டாங்க. எஸ்ஐஆர் அப்படின்றது என்னன்னா, திமுக வந்து தாவேகா தொண்டர்கள் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கேட்கும்போது கொடுக்காமல் இருக்கிறாங்க. தாவேகா எங்கே இருக்குது, திமுக எங்கே இருக்குது, எலெக்ஷன் கமிஷன் எங்கே இருக்குது, எலெக்ஷன் கமிஷன்னா என்ன அது அப்படின்றது முதல்ல தெரிஞ்சுக்கின்னு பேசுங்கடா அப்படின்னு தாங்க சொல்ல தோணுது. இவனுங்களுடைய இந்த புறம்போக்கு பசங்களை வச்சுக்கின்னு ஐயோப்பா என்னடா பண்ணுறதுங்க டேய். பீகாரில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் நடத்தி முடிக்கப்பட்ட பின் தேர்தல் ஆணையம் வெளியிட்ட வரைவு வாக்காளர் பட்டியலில் முஸ்லிம்கள் அதிகம் வசிக்கும் மாவட்டங்களில் கொத்து கொத்தாக வாக்காளர்கள் நீக்கப்பட்டு பாஜக வெற்றியை உறுதி செய்திருப்பதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாக துவங்கியிருக்கிறது. இதுக்கு நடுவில் விஜய் வந்து ஒரு பேராசிரியர் மாதிரி வந்து பேசினாராம் இந்த எஸ்ஐஆரை பற்றி. அதனால் வந்து எலெக்ஷன் கமிஷனுடைய வெப்சைட்டே வந்து ஹேங் ஆகிப்போச்சு அப்படின்றாரு அவங்க கட்சியுடைய வேற ஒருத்தர் குறி. ஐயோ, ராஜ்மோகனா என்னமோ தான் அவன் பேர். முதலமைச்சர் வராரு, வராரு அந்த மாநாட்டில் வரானா ஒருத்தர் 2 பேர் அடிச்சு போட்டு நெசி உட்கார 2 பேர் ஒருத்தன் தூக்கி போட்டு விசிலி போடுறான். அவர் கண்ணு எதிராக தான் பாக்குறாரு. அப்பா எவனாவது இடையில வந்து அவனை தூக்கி போடுன்னு சொன்னதே அவர் தான்ப்பா. அதை புரிஞ்சுக்க மாட்டேன்றியாப்பா நீ. ஆடா, மாதத்துக்கு 1 கோடி கிட்ட செலவாகுதுப்பா. 1 கோடி அப்போ 1 கோடி அந்த பவுன்சருக்கு மட்டும் நினைக்கிறாரு. பாத்துன்னு தான் வராரு, எல்லாத்தையும் பாத்துன்னு தான் வராரு. அந்த இடையே உன்னோட தொண்டர்களை நீ காப்பாற்ற முடியல. அப்புறம் நீ நம்ம தமிழ்நாட்டு மக்களை நீ மயில நீ காப்பாத்தினா உன்னோட தொண்டர்களையும் நீ காப்பாற்ற முடியல. யார் தான் இவனுக்கு இந்த டைலாக்லாம் எழுதி விடுறாங்கன்னு தெரில. தமிழ்நாடே திரண்டு வரணுமா? அன்றைக்கி தமிழ்நாடா இல்லை தாவேக்காவான்றது. தமிழ்நாடு தான் தாவேக்காவா இல்லை தாவேக்கா தான் தமிழ்நாடா? உனக்கு பைத்தியக்கார வைத்தியங்கிட்ட வைத்தியம் பார்க்குற பைத்தியத்துக்கே பைத்தியம் பிடிச்சா, வைத்தியருக்கே பைத்தியம் பிடிச்சான்ற கணக்கா? தமிழ்நாடு அந்த வாக்குச்சாவடி முன்னாடி திரண்டு நிற்கணும். அதை பார்த்துட்டு தமிழ்நாடே தமிழக வெற்றி கழகமா இல்லை தமிழக வெற்றி கழகம் தான் தமிழ்நாடா அப்படின்ற மாதிரி நான் பேசுகிறேன் பாருங்க. டேய், நாடா சொல்கிறது ஒன்று. டேய், உங்கள் அப்பா இல்லைன்னா நீ இந்த நிலைமைக்கு வந்திருப்பியா? இல்லை விஜயகாந்த் சார் இல்லைன்னா, ஸ்டாலின் சார் இல்லைன்னா நீ இந்த நிலைமைக்கெல்லாம் வந்திருப்பியா? இவ்வளோ பேச்சு உன்னால் பேச முடியுமா? இவனை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அந்த பிக் பாஸில் போன தர்பீஸ் திவாகர் தாங்க ஞாபகம் வரான். அவன் தான் நடிப்பு அரக்கன், அவன் தான் தமிழ் சினிமாவுடைய நடிப்பு அரக்கன். தமிழ் சினிமாவில் எல்லாருமே வந்து ஒருத்தர் இவர் அஜித் சார் வந்து ரேசிங்க்கு போயிட்டார், விஜய் சார் பாலிடிக்ஸுக்கு போயிட்டார், விஜய் சேதுபதி பிக் பாஸுக்கு போயிட்டார், அது இதுன்ட்டு நான் தான் தமிழ் சினிமாவையே காப்பாற்றுறதுக்கு வந்தவன் நான் அப்படின்னு அவன் சொல்கிறான். அதுதாங்க எனக்கு ஞாபகம் வருது இவனை பார்க்கும்போது. எங்க தலைக்கு தான் நாங்க ஓட்டு போடுவோம். எஸ்ஐஆர் அப்படின்னா என்ன? எஸ்ஐஆருக்கு தான் சாப்பாடு போட்டுருக்காங்க அப்படின்னா என்ன எஸ்ஐஆர்? இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த லேடியெல்லாம் வந்து தாவேக்காவை சேர்ந்தவங்களே கிடையாது, இதெல்லாம் வந்து திமுகவுடைய ஸ்லீப்பர் செல்லு, இதெல்லாம் வந்து திமுகவுடைய ஆளுங்க, அந்த இன்டர்வியூ எடுக்கிறவரும் வந்து திமுககாரரு, இதெல்லாம் வந்து திமுககாரங்கன்ட்டு அப்படியே மழுப்பிடுவாங்க. இதெல்லாம் நியாயமாடா? எஸ்ஐஆர்னால் என்னன்னு தெரியாமையே ஆர்ப்பாட்டத்துக்கு வந்துக்கிறீங்க. கேட்டால் விஜய் சார் வருவாருன்னு சொன்னாங்களாம், அதனால் அவரை பார்க்கறதுக்காக வந்தாங்களாம். எங்கே போய் நிற்கும் இதெல்லாம்? சரினா என்னன்னு எனக்கு தெரியாது. இல்ல அதனாலதான் அதுக்காக தான் ஆர்ப்பாட்டமே போடுறாங்க. என்னன்னு தெரியாம என்னன்னு தெரியாம நாங்க விஜய் வந்திருக்காரு வாங்கன்னு கூப்பிட்டாங்க, நாங்க வந்திருக்கோம். இதுதாங்க தொண்டன். ஐயோ, தொண்டன் கிடையாது, இதுதாங்க அடிமை. இந்த மாதிரிலாம் ஆளுங்க திமுகலாம் இல்லையாங்க. அவன் கொள்கைனா என்னது, இதுனா என்னது, உன் தலைவர் யார், உன்னுடைய கோட்பாடு என்ன, நீ அரசியலில் வந்து நீ இப்போ எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சா நீ என்ன பண்ணுவேன் மக்களுக்கு, அது இதுன்னு கண்ட கேள்வியும் கேட்குறானேங்க திமுகவிலலாம். இந்த மாதிரி அடிமைங்கள்லாம் எங்களுக்கு சிக்க மாட்டேன்தேங்க அப்படின்னு தான் வந்து தோணும் திமுக காரங்களுக்கு, அதிமுக காரங்களுக்கெல்லாம். விஜய் வராங்கன்னு சொல்லவும் சரி தலை வராருன்னு அவர் வந்ததப்ப நல்லா இருக்கும். மெட்ராஸ் நல்லா இருக்கும். அவர் வந்துட்டாருன்னா அவருதான் பாதுகாப்பு. அதுக்கு நடுவில் ஒரு போடு போட்டாங்க பாருங்கள், பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லையா. ஐயோ கடவுளே, இப்போ இவங்கெல்லாம் வந்து இப்போ நீங்களாம் ஆம்பளைங்களா இல்லை டிவிக்கு தொண்டர்கள் தான் உங்களை காப்பாற்றுறாங்களா? உங்கள் வீட்டிலேருந்து இப்போ இந்த கூட்டத்துக்கெல்லாம் வந்துக்கிறீங்க, வந்துட்டு வீட்டுக்கு போகிற வரைக்கும் அவங்க தான் உங்களை பார்த்துக்கிறாங்களா? இதெல்லாம் நியாயமா? கொஞ்சமாவது நாக்கில் வந்து நாக்கு கூசாமல் பேசக்கூடாதுன்ட்டு அந்த காலத்தில் சொல்லுவாங்க. நாக்கில் நரம்பு இல்லைன்றதுனால, நாக்கில் எலும்பு இல்லைன்றதுனால, ஏதோ ஒன்று இல்லைன்றதுனால எப்படி வேணாலும் அதை வளையன்றதுக்கு இவங்கெல்லாம் தான் உதாரணம். லேடிஸ்க்கு பாதுகாப்பு இல்லை. எஸ்ஐஆர் பற்றி என்னன்னு தெரியும். எலெக்ஷன் கமிஷன் வந்து தமிழக வெற்றி கழகம்னு சொன்னால் ஃபார்ம் கொடுக்க மாட்டேன்றாங்களாம். இல்லை இவங்க சொல்லாமையே கேட்குறாங்களா? இவங்கள பார்த்தோன்னா அவங்களுக்கு தெரியுதான்னு தெரியல.
யாரோ வந்து ஃபார்ம் கொடுக்க மாட்டேன்றாங்களாம். ஆனால் அந்த கொடுக்காமல் இருக்கிறவங்க எல்லாமே திமுககாரங்களாம். டேய், எலெக்ஷன் கமிஷனுக்கும் திமுகவுக்கும் என்னடா சம்பந்தம்? என்னடா புரிஞ்சுன்னு பேசுகிறீங்க நீங்கள்? டேய், முழுக்க தமிழக வெற்றி கழகத்துக்கு வர வாக்கை உடைக்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு விஷயம் தான். ஆனா அது தெரிய மாட்டேது. மெட்ரோ கட்டுறாங்க, அதுவே 5-6 வருஷமா போகுது. அப்ப இந்த 6 கோடி மக்களுக்கு மட்டும் எப்படி இவ்வளவு சீக்கிரமா நீங்க ஃபார்ம் எல்லாம்? எவ்வளோ கரெக்டாக பாயிண்டாக பேசுகிறான் பாருங்க. இதெல்லாம் வந்து சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜாக இருக்கிற வேண்டிய ஆளெல்லாம் வந்து தாவேக்காவில் அவஸ்தைப்பட்டுனுக்கிறாங்க. அவன்லாம் வந்து அடிப்படை தொண்டனாக இருக்கிறான். போராட்டம் பண்ணிருக்கீங்க. ஆனா உங்க தலைவர் எந்த இடத்துலயும் போராட்டம் பண்ணலை. இப்போ எல்லா கட்சிகளும் தலைவர் முன்னிலையில் தான் போராட்டம் நடக்கும். அவர் ஒரு இடத்துல பண்ணிருக்கலாம்ன்ற. ஆமாண்ணா, அவருடைய போராட்ட வடிவம் என்பது நேற்று அவர் ஒரே ஒரு 10 நிமிட வீடியோ ஒரு பேராசிரியரை போல எளிமையாக பாமரருக்கும் புரியும்படி அவர் போட்ட காணொலியால தான் தலைவர் இந்த விஷயத்தை தொட்டு காணொலி விட்ட பிறகுதான் இது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி. அதுக்கு முன்னாடி, அதாவது இவங்க தலைவர் பேசுறதுக்கு முன்னாடி யாருக்குமே வந்து எஸ்ஐஆர் பற்றி என்னன்னே தெரியாதான். அதுதான் இவர் சொல்ல வர்றாரு. ராஜ்மோகன் இது ஒரு தற்குறி. தளபதி எம்ஜிஆர் படுத்துக்கினே ஓட்டு வாங்கினாரு. நம்ம தளபதி பாவீங்களா, எங்கேருந்து எங்கே வந்து கனெக்ஷன் கொடுக்குறானுங்க பாருங்க. நம்ம தளபதி, அதாவது இவங்க தளபதியும் படுத்துக்கினே ஓட்டு வாங்குவார் போல இருக்குது. டேய், தயவுசெய்து இந்த மாதிரி பேசி அவரை படுக்க வச்சிடாதீங்கடா எம்ஜிஆர் மாதிரி. விஜய் அவர்கள் கூப்பிட்டதுனால விஜய் வராங்கன்னு சொல்லவும் சரி தலை வராருன்னு அவர் வந்ததப்ப நல்லா இருக்கும். இது வந்து குழப்பறதுக்காக ஒரு இது. நான் தமிழக அரசை பார்த்து கேக்குறதுன்னா, ஏன் எங்க மேல உங்களுக்கு இவ்வளவு பயம்? நீங்களும் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆட்சி நடத்தல, அப்பெல்லாம் ஏன் இல்ல? இப்ப மட்டும் எதுக்காக கொடுக்குறீங்க? 2026ல எங்க தலைவர் அவர்கள் கண்டிப்பா ஜெயிப்பாங்க. ஏன் தமிழக வெற்றி கழகம் வரும்போது மட்டும்தான் உங்களுக்கு இந்த சட்டத்திட்டம் எல்லாம் வருமா? இதுக்கு முன்னாடி வராதா என்ன? இப்ப இங்க நடத்துற மாதிரி நீங்க உள்ள போய் எஸ்ஐஆர் போட்டு உள்ள நடத்துவீங்களா? அவங்களுக்கு எல்லாருக்கும் ஓட்டு முறை இருக்குல்ல, அதை நடத்தணும் தானே. ஏன் நடத்த மாட்டேங்கிறீங்க? முடியுமா? தமிழ்நாட்டை தாண்டி மத்த மாநிலங்களையும் நடக்க தானே செய்யுது. மத்த மாநிலம் நடக்குது சார், ஆனா தமிழ்நாட்டை நடக்கிற மாதிரி நடக்கலையே. அதாவது திமுக வந்து எதிர்கட்சின்னு சொன்னவங்க தான் இவங்க. இப்போ தான் சொல்லினுக்கிறாங்கன்னு வைங்க. அவங்க தான் ஆளுங்கட்சின்னு கூட தெரியல, அந்த ஒரு புரிதல் கூட இல்லாதவங்க தான் இவங்க. இன்ஸ்டாகிராமு இல்லை ஃபேஸ்புக்கு இதை மட்டும் பார்த்துட்டு அரசியல் கட்சியில் ஒருத்தரை சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு வந்தால் இப்படி தான் இருக்கும்.